ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச அதே நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை நம்ம கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா பொருளும் நமக்கு டக்குன்னு கிடைக்கும். ஸோ எல்லா வீடியோவையும் பாருங்கள். சோஷியல் டீம் பது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பட்டன் அழுத்துங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். இது ராகி மாவு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியானதும் கூட. அந்த ராகி மாவு கடையிலையும் கிடைக்குது, நம்ம அரைச்சும் வாங்கிக்கலாம், அரைச்சும் வச்சுக்கலாம். கேழ்வரகை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சும் வச்சுக்கலாம். பட் இப்போ நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ ராகி மாவை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கடையில் வாங்கினது தான், நல்ல ஃபேமஸ் பிராண்டான ஒரு ராகி மாவு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. வீட்டில் ஏதாவது கீரை இருக்குது அப்படின்னா நம்ம கீரை கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கேபேஜ், முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா நறுக்கிக்கிட்டேன். கத்தியில் தான் நறுக்கிக்கிட்டேன். நம்ம சீவுக்கட்டையில் கூட அதை நல்லா சீவிக்கலாம். அதையும் எடுத்து இதில் நான் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக இது பகோடா மாதிரியும் செய்யலாம், நம்ம அடை மாதிரியும் தட்டலாம். முருங்கைக்கீரை இருந்தால் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மற்ற எந்த கீரையாக இருந்தாலும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நல்லா ஒரு பெரிய சைஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூளும் இதில் போட்டுக்கிட்டேன். மஞ்சப்பொடி எதுக்கு நீங்கள் கேட்கலாம். சில குழந்தைகளுக்கு அந்த ராகி மாவோட கலர் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனில் இருக்கும், அது பிடிக்காது. அதனால் மஞ்சப்பொடி, பெப்பர் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சோம்பு இதை போட்டுட்டு பெருங்காய பொடியும் போட்டு நல்லா இந்த மாதிரி கையால் பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க. பகோடா போட போகிறீங்க அப்படின்னா இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் அரிசி மாவு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சோடா மாவு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. நான் அரிசி மாவு கூட இதில் போடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டு, சுகர் ஹையாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம். அரிசி மாவில் அந்த சுகர் கண்டென்ட் நிறைய ஸ்டார்ச் இருக்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கோதுமை மாவு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க, நல்லா கலருங்க. ஆக்சுவலாக அது ராகி ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டும் நமக்கு கையில். அதனால் தண்ணியை பார்த்து விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி அது இல்லாமல் முட்டைக்கோஸ் ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி கம்மியாகவே பார்த்து விட்டுக்கலாம். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே ஒரு கையால் பண்ணிகிட்டே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் வீடியோ. பட் நீங்கள் தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க இல்லையா, சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த தைரியத்தில் தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்தால் போகிறோம். இது அப்படியே நம்ம உருண்டையாக எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம். குட்டீஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா. நம்ம பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம அடையாக தான் தட்ட போகிறோம். பார்த்திங்களா, கருவேப்பிலை கொஞ்சம் காம்போடு இருந்தது. இதுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடலாலும் பரவாயில்லைங்க. காஞ்ச கருவேப்பிலெலாம் இருக்கும் இல்லையா வீட்டில், அதெல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து வைக்கலாம். பார்த்திங்களா எப்படி கையில் உருட்ட வருது பாருங்கள். இன்னொன்று, மாவு பிசைஞ்ச உடனே நம்ம தட்டிடணுங்க, இல்லை பொரித்து எடுத்துடணும். இதை நம்ம எடுத்துலாம் வைக்க வேண்டாம், உடனே நம்ம செஞ்சிடலாம். நல்லா தவா சூடு பண்ணிக்கலாம். கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படியே அதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் தண்ணி தொட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வெறும் கேழ்வரகு மாவு போட்டதுனால திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அரிசி மாவு போட்டோன்னா டக்குன்னு திரும்ப வரும். இது நம்ம வெறும் கேழ்வரகு மாவுன்றதுனால ரொம்ப மெலிசாக செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு தடியாகவே இதை நாம் தட்டி வச்சுக்கலாம். நான் எவ்வளோ பொறுமையாக தட்டுறேன் பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம நெய், எண்ணெய், நல்லெண்ணெய் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் நெய்லாம் போடலைன்னா கூட பரவாயில்ல, நல்லெண்ணெய்லாம் போடலைன்னா கூட பரவாயில்ல. வேக வச்சு எடுக்கணும். வேக வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக, சில பேர் மூடி வச்சு கூட வேக வைப்பாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுனால இதை நான் மூடி வைக்கல. பார்த்தீங்களா, ஓரெல்லாம் நான் வந்து திருப்பி விடும்போது ஒரு பக்கம் வில்லல் வருது. இதை நான் திருப்பி போடும்போது இது பார்த்திங்களா செதறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு நம்ம கொஞ்சம் போடலை. நான் அரிசி மாவு போடாததுக்கு காரணமும் சொன்னேன். ஏன்னா சுகர் இருக்கிறவங்க, ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வெறும் ராகி காய், இதில் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் ப்ரொக்கோலி, கொடமிளகா, என்ன காய் இருந்தாலும் இதில் நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒரு 3-4 அடை உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். எவ்வளோ பொறுமையாக வேக வைக்கிறேன் பாருங்கள். ஒரு அடை வேகிறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் குறைஞ்சபட்சம் 6 மினிட்ஸாவது ஆகும். 3 நிமிஷம் திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். சூப்பராக வெந்துட்டுருக்கு. அந்த ராகி வந்து நல்ல வாசனையோடு இருக்கும். அதை நான் எடுத்துகிட்டு அடுத்தது 2வது அடை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தடிமனாக தான் நம்ம இதை தட்டணும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டயத்தில், ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் முடித்து வந்த உடனே, இல்லை வீட்டில் ஐயப்பா சாமிங்க இருப்பாங்க, நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் சட்டுன்னு செஞ்சு சாமிக்கு வச்சிடலாம். நைட் சாப்பாட்டுக்கும் நம்ம இதை வந்து டின்னருக்கும் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம காய்கறிலாம் போட்டு பண்ணும்போது அப்பப்போ சூடாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பசங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா திம்முன்னு இருக்கும். எப்போ பாரு இட்லி தோசை அப்படிங்கிறது தாண்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2வது தடவை வந்து நான் கொஞ்சம் தடியாகவே சுட்டு எடுத்தேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் நிறைய போடுற மோட்டிவேஷ்னல் ஷார்ட்ஸ் எல்லாம் அதெல்லாமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி தெரியும் தேவைன்னா கமெண்ட் செஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இதுக்கு நமக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, மிளகாப்பொடி அதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.